பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். என் வாழ்க்கையே நொறுங்கி போச்சுங்க. மன கலங்கி இருக்கிறீங்களா? நொறுங்குண்ட உள்ளத்தோடு இருக்கிறீங்களா? அன்னாள் நொறுங்குண்ட உள்ளத்தோடு தேவ சமூகத்தில் வந்தாள். ஒரு பக்கம் நிந்தை, நெருக்கம், அவமானம், பரிகாசம், குறைவுகள், இருதயம் நொறுங்கி போனார். மனக்லேசமுள்ள ஸ்திரீ என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழுதாள். அவருடைய இருதயம் நொறுங்கி அழுதவுடன் தேவன் உடனே பதில் கொடுத்தார். நீங்க ஏதோ காரியத்திற்கு இருதயம் நொறுங்கி இருக்கிறீங்க. அவமானம், நிந்தை, நெருக்கம், போராட்டம், என்ன செய்வதென்று ஒரு கலக்கம். ஏன் எனக்கு இந்த நெருக்கம், ஏன் எனக்கு இந்த அவமானம், ஏன் எனக்கு இந்த உபத்திரம் என்று இருதயம் நொறுங்கி போனீங்களா? என்ன செய்யறது அடுத்தது எனக்கு கலங்குறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார். என் மகளே, நான் உனக்கு இருக்கிறேன். என் மகனே, நான் உனக்கு இருக்கிறேன். நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவளுக்கு சமீபமா இருக்கிற தேவன் உங்க பக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய நொறுங்கொண்ட இருதயத்தை ஒரு காயம் கட்டி உங்களை மகளை செய்வார். அன்னாளுடைய நொறுங்குண்ட இருதயத்தின் ஜெபத்தை கேட்டு அவருடைய நிந்தை மாற ஒரு அற்புதம் செய்தாரே. எந்த இடத்தில் அவள் அவமானப்படுத்தப்பட்டு உபத்திரப்படுத்தப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டாளோ அதே இடத்திலே கர்த்தர் உயர்த்தினாரே, மகிமைப்படுத்தினாரே, மேன்மைப்படுத்தினாரே. உங்களுக்கு செய்ய மாட்டாரா? பயப்படாதங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு சமீபமாய் இருக்கிறேன், கலங்காதே என்று. தகப்பனே, நொறுங்குண்ட உள்ளத்தோடு, உடைந்த உள்ளத்தோடு நான் என்ன செய்வதென்று கலங்கி நிற்கிற இந்த மகளை பாரும், இந்த மகனை பாரும், உம்முடைய பிள்ளைகளை பாரும். அந்நாளுடைய நொறுங்குண்ட இருதயத்தின் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்து மகிழ பண்ணும். அவளை காயம் கட்டி அவளை மகிழ்ந்திருக்க செய்யும். நீர் சமீபமாயிருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் அவளை தொடட்டும், உம்முடைய கரம் அவளை அணைத்து கொள்ளட்டும், மார்போடு அவளை அணைத்து கொள்ளும். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாம் நீங்கட்டும், அந்த வேதனைகள் நீங்கட்டும், அந்த துயரங்கள் மாறட்டும். ஒரு சந்தோஷம் உண்டாகும்படி இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து அவளை மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.